வணக்கம். இன்று நாம் பார்க்குற தலைப்பு நம்மளுடைய ஹெல்த்தை பற்றி. ஹெல்த்தில் முக்கியமான இதயம், அதாவது ஹார்ட்டை நல்லபடியாக நம்ம பாதுகாக்கணும்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 10 உணவுகள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த 10 உணவில் மஸ்ட்டு கம்பு. இந்த கம்பில் கூழ் பண்ணிக்கலாம், தோசை மாதிரி சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த கம்பில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கெட்ட கொழுப்பை பூரா எடுத்து வெளியே கொண்டு வந்துடும். அதே மாதிரி மேக்னீசியம் அதிகமாக இருக்கிறனாலையும் உங்களுக்கு நல்ல ஒரு பயன்பாடு கிடைக்கிறது இந்த இது மூலமாக, கம்பு மூலமாக. இரண்டாவதாக பார்க்கக்கூடிய கீரையில் எந்த கீரைனாலும் எடுத்துக்கலாம். அந்த கீரையில் எல்லாருமே உங்களுக்கு இருக்கிறது சத்துக்கள். அதனால் கீரை ஏதாவது ஒரு கீரையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மூன்றாவதாக பார்க்கக்கூடிய கொள்ளு. அதாவது இளைச்சவனுக்கும் கொள்ளு, கொளுத்தவனுக்கும் கொள்ளுன்னு சொல்லுவாங்கள்ல பழமொழி. அதே மாதிரி இளைச்சவனா தெரியும், கொளுத்தவன் அப்படின்னா பர்மனாக இருப்பாங்கள்ல, அதுக்கு பேர் அந்த கொளுத்தவன் சொல்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி சில பேருக்கு கூட சில டைமிங்கில் நம்ம முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கொள்ளு ரசம் சாப்பிட்றது. இப்போ மேக்ஸிமம் இல்லை, அதனால் கொள்ளு ரசம் அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கிடலாம், நல்லது. அதுக்கப்புறம் நான்காவதாக பார்க்கக்கூடிய வெண்டைக்காய். காய்கறியிலே வெண்டைக்காய் அந்த பசன்னு வரும். அந்த தன்மை ஃபைபர் அது இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு, ஹார்ட்டுக்கு ரொம்ப சிறந்தது. அதனால் இந்த வெண்டைக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா உளுந்து. அதாவது அந்த உளுந்து கருப்பு உளுந்தில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறது. அப்போ வேறு எதிலும் புரோட்டீன் இல்லையான்னு கேட்கக்கூடாது. உளுந்தில் நல்ல ஒரு புரோட்டீன், அதில் ஃபஸ்ட்டு புரோட்டீனாக அதில் இருக்கிறது. இப்போ பெண்களுக்கு அந்த மாதவிடா சமயத்திலும் சரி, அந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய டைம்லையும் சரி, இந்த உளுந்து களி இதெல்லாம் கொடுப்பாங்க. எதுக்குன்னா அந்த புரோட்டீன் ஊட்டச்சத்துக்காண்டி இதை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த உளுந்தை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ ஆறாவதாக பார்க்கக்கூடியது திணை மாவு, திணை அரிசி. இதன் மூலமாக பயன்படும் இதை நம்ம எடுத்துக்கலாம், இதுவும் நல்லது. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், பனங்கற்கண்டு இது போன்ற உள்ளது எடுத்துக்கலாம். அப்போ நாட்டு சர்க்கரையிலையும் அதுலேயும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நீங்கள் அது ரொம்ப எடுக்க வேணாம், மீடியம். அதே மாதிரி தேங்காய் எடுத்துக்கலாம். என்னங்க, தேங்காய்னாலே டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, தேங்காய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, சேர்க்கக்கூடாதுன்னு தான். அதாவது அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தேங்காவை லைட்டாக சேர்த்துக்கிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் சொல்லக்கூடிய அளவுக்கு வருகிறது. அப்போ கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் லைட்டாக சேர்த்துக்கிறது தப்பே கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் 9ஆவதாக பார்க்கக்கூடிய முருங்கைக்காய். முருங்கைக்காயில் வைட்டமின் உங்களுக்கு பிசி இருக்கிறது. அதனால் ஏயும் சி இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த முருங்கைக்காயில் வைட்டமின் ஏசி இருக்கிறதுனால நல்ல ஒரு நார்ச்சத்தும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய ஹார்ட்டை நல்லபடியாக வைத்துக்கொள்வதற்கு இந்த மாதிரி தரமான உணவு வகைகளை சாப்பிடுவதனால் எந்த ஒரு நோய்களும் நம்மளை தாக்காது. அதனால் ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு, வாழ்வது ஒரு முறை தான், அந்த வாழ்க்கையை நல்ல விதமாக வாழணும். அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்வு. அதனால் நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டு, உணவுகளை கழிக்காமல் நல்லபடியாக சாப்பிட்டு வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.